கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை கத்திரிக்காய் கொத்சுன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இதை இட்லி, தோசை, பொங்கல் இது எல்லாத்துக்குமே வந்து இது செய்வாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நான் குக்கர்லேயே வந்து செஞ்சு காமிக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நெய் வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெய் வந்து குக்கரில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். தாளித்து விட்டாலும் விட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு அதுக்கப்புறமேலு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், அது கூடயே தக்காளி, பச்சை மிளகாய், இப்போ பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயை வந்து நம்ம முன்னாடியே அரிஞ்சு வச்சுருக்கோன்னா தண்ணிக்குள்ளார போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கலர் மாறாமல் இருக்கும். கத்திரிக்காயையும் இதில் மேலேயே போட்டுட்டு வாசத்துக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் மேலே தூவி விட்டுட்டு, இப்போ ஸ்பைசஸ்னால் இதுக்கு சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் புளி, கொடம்புளி தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். கொடம்புளி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையுமே போட்டு குக்கரில் ஒரு 3 to 4 விசில் வர அளவுக்கு விட்டுருங்க. அதுலேயே வந்து நல்லா வெந்துடும். இப்போ 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் சவுண்ட் அடங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயிலையும் வெங்காயம், தக்காளி எல்லாத்துலேயுமே இருக்கிற தண்ணியே வந்து போதும். அதுக்கப்புறம் ஒரு பருப்பு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கடைஞ்சி விட்ட கத்திரிக்காய் பஜ்ஜி மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறமேல நீங்கள் கடுகு சீரகம் போட்டு தாளித்து விடுறதுனாலும் விட்டுக்கலாம். இது அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.